Third lesson, draw the graph of equation x minus y plus 1 is equal to 0, 3x plus 2y minus 12 is equal to 0. Determine the coordinates of the vertices of the triangle formed by these lines and x-axis. இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும், இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும், அது இல்லாமல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ மூணு ஸ்ட்ரெயிட் லைனையும் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அந்த ட்ரையாங்கிளுடைய வெர்டெக்ஸஸை எழுதணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஷேட் பண்ணி காமிக்கணும். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி எக்ஸாமில் கேட்ட சம். இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் லெசனில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் லாஸ்ட் சம் இது, ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை முதல்ல எழுதிக்கணும். இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இப்போது இதில் இந்த மைனஸ் ஒய் இருந்துச்சுன்னா இந்த மைனஸை ஆர்ஹெச்எஸ்க்கு அனுப்பிடுங்க. இப்போ மைனஸ் ஒய் இங்கே போயிடுச்சு, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் இங்கே இருக்குது. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ ஒன்று ஒன்றா சொல்யூஷன். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ எக்ஸுக்கு தான் நம்ம வேல்யூ, எதுக்கு வேணாலும் வேல்யூ கொடுக்கலாம். நம்ம இப்போ எக்ஸுக்கு கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒய் வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த 0வை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1 1 கிடைக்கும். எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தா ஒரு எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். நமக்கு வந்து ஒரு எக்ஸுக்கு வந்து 0 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 5 கூட கொடுக்கலாம். இப்போ எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0 கொடுத்துருக்கேன். எக்ஸுக்கு இடத்துல 0 போட்டால் ஒய் வந்து 1ன்னு ஆகிடுச்சு. எக்ஸுக்கு 1 கொடுத்துருக்கோம், ஒய் வந்து 1 + 1 2ன்னு ஆகிடும். எக்ஸுக்கு 5ன்னு கொடுத்தா எக்ஸுக்கு இடத்துல 5 போட்டால் 5 + 1 ஒய் வந்து 6ன்னு ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு எக்ஸுக்கு 0வாக இருந்தால் ஒய்க்கு 1, எக்ஸ் 1ஆக இருந்தால் ஒய் 2, இது வந்தால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் சொல்யூஷன் எடுத்து வச்சுக்கணும். இந்த சொல்யூஷனை அப்படியே நம்ம கிராஃபில் போடணும். இப்போ என்னென்ன இருக்குது, நமக்கு எக்ஸுக்கு 0வாக இருந்தால் இந்த சொல்யூஷனை அப்படியே கிராஃபில் போடணும். நம்ம என்ன எடுத்து வச்சுக்கோம், எக்ஸுக்கு 0,1 எங்கே வரும் கிராஃபில் 0,1, இங்கே 0 இங்கே 1, எக்ஸ் ஆக்சிஸில் 0 ஒய் ஆக்சிஸில் 1ன்னா அது ஒய் ஆக்சிஸ் மேலே வரும். இந்த சொல்யூஷனுக்கு பேர் தான், இந்த பாயிண்ட் தான் 0,1. ஓகேவா? அடுத்தது 1,2, எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் 2, 1,2 இங்கே வரும். அடுத்தது 5,6, நம்ம வந்து இந்த 3 தான் எடுத்து வச்சுருக்கோம். 0,1 1,2 5,6, எக்ஸ் ஆக்சிஸில் 5 ஒய் ஆக்சிஸில் 6 இப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் புதுசாக போடுறீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 5னா அது மேலே இப்படி ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த லைனில் ஒய் என்ன வருதோ அதை தான் நம்ம எடுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் 5 எடுத்தாச்சு, ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக 6. அப்போ இதுதான் 5,6. ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய். இப்போ 5க்கு நேராக பார்க்கணும். எது வரைக்கும் பார்க்கணும், ஒய் வந்து 6 வர வரைக்கும் பார்க்கறது. இதுதான் 5,6. இது வந்து 1,2, எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் 2, எக்ஸ் ஆக்சிஸில் 0 ஒய் ஆக்சிஸில் வந்து 3 கோஆர்டினேட் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா லாங் ஸ்கேலை வச்சு அந்த 3 கோஆர்டினேட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய லைன் வரைஞ்சிட்டு அந்த லைனுக்கு மேலே இந்த ஈக்குவேஷனுடைய பேர் எழுதணும். இந்த ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன், இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கோம். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதிடுறோம். இப்போது அடுத்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எடுக்கிறோம். அடுத்த ஈக்குவேஷன் என்னது, 3x + 2y - 12 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது 3x இஸ் ஈக்குவல், இங்கேயும் ஒய்யையும் இங்கே வச்சுக்கலாம். 2y இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு நம்பரையும் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அனுப்பிச்சிடனா -12 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போச்சுன்னா +12, 3x இங்கே போச்சுன்னா -3x. இப்போ y இஸ் ஈக்குவல் டு 12 - 3x ஹோல் டிவைடட் பை 2. இங்கேயும் அதே மாதிரி எக்ஸுக்கு 0, எக்ஸுக்கு 2, எக்ஸுக்கு 4 இந்த மாதிரி கொடுத்து சொல்யூஷன் எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு ஏன்னா 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி கொடுக்கணும். அப்போ 0 கொடுக்குறோம். 0 கொடுத்தா எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 12 - 3 × 0 0 ஆகிடும், டிவைட் பை 12. 12 - 0 வந்து 12 தான், 12/2 வந்து 6ன்னு கிடச்சிடும். அடுத்து எக்ஸுக்கு 2 கொடுக்குறோம், 1 கூட கொடுக்கலாம். நான் வந்து 2 4ன்னு கொடுத்துருக்கேன். 2 கொடுத்துருக்கேன். 3 2s are 6, 12ல் 6 போச்சுன்னா 6, 6/2 வந்து 3. எக்ஸுக்கு 4ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 3 4s are 12, 12 வந்து 0ன்னு ஆகிடும். அப்போ இப்போ இந்த சொல்யூஷன் அப்படியே எழுதியிருக்கோம். எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய் வந்து 6, எக்ஸுக்கு 2 கொடுத்தா ஒய் வந்து 3, எக்ஸுக்கு 4ன்னு கொடுத்தா ஒய் வந்து 0. இப்போ இந்த சொல்யூஷனை அப்படியே நம்ம போடுறோம். எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய் 6, எக்ஸு 0 ஒய் 6, 0,6 இங்கே நோட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்போ ரெண்டாவது லைன் ஒரு லைனை தான் வரையணும். 0,6 வரைஞ்சாச்சு. அடுத்தது 2,3, எக்ஸில் 2 ஒய்யில் 3. ஸ்கேல் வச்சு கூட போடுங்க. எக்ஸில் 2 அப்படின்னா 2க்கு நேராக அப்படி ஸ்கேலை வச்சுக்கோ. ஒய்யில் 3, இங்கே ஒய்யில் வந்து 3, இந்த 2க்கு நேராக எக்ஸ் 2னா இந்த லைனில் எங்கே வேணாலும் வரலாம். இப்போ ஒய் பார்க்கணும், ஒய் 3 அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் 2,3. இங்கே கீழே பார்த்தா எக்ஸ் இருக்கணும், சைடில் பார்த்தா ஒய் இருக்கணும். 2,3. அடுத்தது 4,0, எக்ஸில் 4 ஒய் வந்து 0னா இதுதான் 4,0. இப்போ 3 பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிட்டோம். 0,6 2,3 4,0 இந்த 3 பாயிண்ட்டையும் அப்படியே ஸ்கேலை வச்சு என்ன பண்ணிக்கணும், லாங் ஸ்கேலை வச்சு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே
அந்த ஈக்குவேஷனுடைய பேர் எழுதிக்கலாம். 3x + 2y - 12 = 0ன்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டு லைன், இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், மூணாவது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ். இந்த 3 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற ட்ரையாங்கிள், இது 3 லைனும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ணி அதோடைய வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க. அந்த வெர்டிசஸை நம்ம எடுத்து எழுதணும். இது ஒன் ஆஃப் த வெர்டிசஸ் வந்து 2,3, இது வந்து ஒரு வெர்டிசஸ், இது வந்து எக்ஸ் என்னவா இருக்குது -1,0, இது வந்து 4,0. இதை எடுத்து எழுதிட்டு இந்த ட்ரையாங்கிளில் நம்ம ஷேட் பண்ணணும். அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சுது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வீட்டில் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். 5 மார்க் கொஸ்டினாக எக்ஸாமில் கேட்பாங்க இதை.